ஒரு கேள்வி. அது எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாரையாவது பார்த்துட்டு அவரை மாதிரி இருக்கணும், இல்லை இவரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோணல் வந்திருக்கும், யாருக்காவது வந்திருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயங்கள் வந்தது உண்டு. அப்படியாகப்பட்ட அபிப்பிராயங்கள் வந்துச்சுன்னாக்க வி ஆர் மிஸ்ஸிங் அவர் லைஃப் அப்படிங்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சாயலை நாம் ஒத்திக்கொள்கிறோம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த உலகம் எல்லாவற்றுக்குமான உலகம். எல்லாருக்கும்னா இந்த உயிருள்ளவைக்கு மட்டும் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனால் உயிருள்ளவை உயிரற்றவை ரெண்டுத்துக்குமான உலகம்தான் இது. ஆனால் என்ன காமனாக இருக்குது? எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு மறைவு இருக்குது. ஒரு பிறப்பு இருக்குது, ஒரு இழப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு மறைவு இருக்குது எல்லாத்துக்கும். அது பொதுவாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, அந்த தோற்றத்துக்கும் மறைவுக்கும் இடையில் அந்த வாழற வாழ்க்கை தான் வித்தியாசப்படுது. ஏழை பணக்காரன், நெட்டை குட்டை, வலியவன், ஏதுமற்றவன், ஆரோக்கியமானவன், நோயாளி, ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். யார் ஃபிட்டஸ்ட்டு? ஃபிட் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எவ்ரிதிங் கம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கோஸ். இந்த இடைப்பட்ட பயணத்தின் போது ஏற்படக்கூடிய சங்கடம்னா என்ன? மேலே இருக்கிறவன் கீழே ஏளனமாக பார்க்குறதோ, கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை ஏக்கத்தோடு பார்க்குறதும், 8வது மடியிலேருந்து கீழே கிழிஞ்ச கைலியோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேலியும் கிண்டலமாக அவனை கடக்கிறதும், அந்த ஏழ்மையில் இருக்கிறவன் புள்ளக்குட்டிகளோட வீட்டு வாசலில் படுத்துக்கிட்டு வண்ணாந்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்களோட என்னை இந்த மாதிரி வச்சுருக்கிற, எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா, இல்லை நானும் அந்த ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதா அப்படிங்கிறது பேச வைக்கிறதும், இதுதான் வித்தியாசமாக அமையுது. ஆனால் எது இருந்தாலும் அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் வாட் தே ஹேவ். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஏக்கமும் அதுவும் மாறுபடும். ஏழை பணக்காரன் மட்டும் கிடையாது. மற்றவருடைய வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையை தடம்புரலை செஞ்சிடுறோம். நாம் நம்ம வாழ்க்கையை வாழாமல் அவங்களால மட்டும் வாழ முடிஞ்ச அவங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்க பிரயத்தனப்படுறதெல்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் அந்திமத்தில் நிற்கிற அந்த நேரத்தில் மனம் ஃபுல்லாக சோர்வடையும். இல்லை ஏப்பா இதான் நம்ம வாழ ஆசைப்பட்டது அப்படின்ட்டு ஒரு வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும் இல்லையா? ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யார் அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மரத்தின் அடியிலோ, மரத்தின் உச்சியிலோ, மரத்தின் நிழலோ, மரமாகவோ எதுவாகவோ நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு இயல்பான ஒரு ஓட்டத்துக்கு கொடுத்து வாழ முயற்சிக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் பலருடைய மனதில் பூ போல வாசனையை பதிவு செய்துவிட்டு கடந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எளிய மனிதராக இருப்பார், பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவராக இருப்பார். அவருக்கு அவர் குடும்பத்தாரை தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவருடைய வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இல்லை? அதனால் லைஃப் we need to stand on our food, not on others. அது பெரிய சுமை தான். அது பெரிய ஒரு சங்கடம் தான் அது. அதனால் லெட்ஸ் லீவ் அவர் லைஃப்
we stand on our foot.